இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாயா எங்க சீனு? மாயா கடைக்கு போயிட்டா. ஏன் அத்தை, என்ன ஆச்சு? என்ன விஷயம்? நான் கொஞ்சம் வெளியே போறேன். மாயா கூட இருந்தா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சேன். ஏன் அத்தை, எங்க போறீங்க? அது கோவிலுக்கு. சரி பரவாயில்ல, நான் போய்க்கிறேன். அத்தை, இது என்ன பேகு? என்ன அத்தை, யாருக்கும் தெரியாம பணம் எடுத்துட்டு போறீங்களா? ஆமா சீனு, பணம் தான். ஆனா இது கோவில் உண்டியல்ல கொஞ்சம் காசு போடணும், அதான். அத்தை, ஒரு 10-15 லட்சம் உண்டியில போட போறீங்களோ? பேக பார்த்தா அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னடா பேசுற? இதுல கொஞ்சம் வளையலும் இருக்கு, அதான் பை கொஞ்சம் பெருசா தெரியுது. சரிங்க அத்தை. சரி அத்தை, கோவிலுக்கு வேணா நான் வந்து விடவா? இல்ல சீனு, உனக்கு வேலை இருக்கும்ல, நீ பாத்துக்க. நான் போயிட்டு வரேன். சரிங்க அத்தை. ஆட்டோல செயின் மிஸ் ஆயிருச்சு, நாங்க தேடி பார்க்கணும். தயவு செஞ்சு கொஞ்சம் இறங்குங்கம்மா. நான் கொஞ்சம் அவசரமா போயிட்டு இருக்கேன்ப்பா. மா, தங்க செயின்மா, அதை விட முடியாதுல்ல. சரி, கொஞ்சம் சீக்கிரமா பாருங்க. சாரிமா, செயின் இல்ல. அது தானப்பா அவரும் சொன்னாரு. ஐயோ, அவசரமா போயிட்டு இருக்கேன், நீங்க வண்டி எடுங்க. உட்காருங்கம்மா. மாயா, மொத்த பணமும் போயிடுச்சு மாயா. நான் ஏமாந்துட்டேன் மாயா, ஏமாந்துட்டேன். பெரியம்மா, அழாதீங்க, அழாதீங்க. இப்ப என்ன பண்றது மாயா? தனா, சாரிமா, எங்களாலதான் இப்படி ஆயிடுச்சு. இல்ல தனா, இல்ல. உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை சரி பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. ஏன் தப்புதான். நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். எங்களுக்கு நல்லது பண்ண போய் எப்பவுமே நீங்க தான் பிரச்சனையில மாட்டிக்கிறீங்க. தானா, இப்ப மாறி மாறி நம்ம மேல பழி போட்டுக்கிறதுல எந்த யூஸும் இல்ல. அந்த பணத்தை முதல்ல கண்டுபிடிக்கணும். எப்படி மாயா முடியும்? எனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஒருத்தர் வர சொல்லிருக்கேன், அவரை வச்சு போய் செக் பண்ணலாம். இவங்கதான் பணத்தை திருடுனது. வண்டி திரும்ப. சீக்கிரம் நில்லுங்கடா. டேய், போடுறா. போ போ. அங்கேயே விட்டுட்டு ஓடி வந்துட்டோம் மேடம். பாருங்க, எங்க கையில கூட இல்ல. ஆமா மாயா, இவன் கையில அந்த பணம் இல்ல. மாயா, தப்பிச்சிட்டானுங்க பெரியம்மா. எதுக்கு தான் நான் மறைக்கிற? எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சேர்ந்து சரி பண்ணணும் தானே பேசியிருக்கோம். இப்ப எதுக்கு நீ தனியா போற? என்னாச்சு தானா? திரும்ப அந்த கார்த்திகை ஏதாவது பிரச்சனையா? இல்ல கதிர், அம்மா இருக்காங்கல்ல,
அங்கேயே விட்டுட்டு ஓடி வந்துட்டோம் மேடம். பாருங்க எங்க கையில கூட இல்ல. நமக்காக ஹெல்ப் பண்ண அம்மா பணம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அது அவங்க கிட்ட இருந்து யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. என்ன சார், எதுக்கு போலீஸ் எல்லாம் கூட்டு வந்திருக்கீங்க? என்கிட்ட அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு உன் ஒய்ஃப் 4 லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்காங்க. நீயும் கார்த்திக் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிற. உன்கிட்ட பணத்தை கேட்டதுக்கு தரேன்னு சொன்னியா இல்லையா? ஆமா சார், சொன்னேன். அப்புறம் பணமும் வரல, உன் ஒய்ஃபும் பிராக்டிஸ்க்கு வரல. உன் ஒய்ஃபை நம்பி நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் 1 மாசத்துல மேட்ச் வரப்போகுது. கடைசி நேரத்தில் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. பொண்ணுங்க ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிக்கணும்னு என்ன மாதிரி ஆளுங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் நான் லாஸ் ஆகி நிக்கணுமா? சார், இப்ப எதுக்கு சார் கத்துறீங்க? அக்கம் பக்கத்துல எல்லாம் பாக்குறாங்க சார். சார், நான் தான் காசை திருப்பி தரோன்னு சொல்லிட்டேன்ல சார். ஏன் வீட்டுக்கெல்லாம் வந்து அசிங்கப்படுத்துறீங்க? இருக்கட்டும். உங்களை நம்பி நான் வட்டிக்கு பணம் வாங்கி போட்டிருக்கிறேன். அக்ரிமெண்ட் போட்டுட்டு இப்ப என்ன அலைய விடுறீங்களா? என் கூட இருந்தா இதுக்கு மேல நீ கஷ்டம் தான் படணும். நீ உங்க அப்பா கூட இருந்தாதான் உன்னால வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். உனக்கு தேவையான எல்லாத்தையுமே அவர் செஞ்சு கொடுப்பாரு. எந்த தடையும் இல்லாம போட்டியில கலந்துக்கிட்டு உன்னால ஜெயிக்க முடியும். உன் வளர்ச்சிக்கு பெரிய தடையா நான் மட்டும்தான் இருப்பேன் தானா? நீ என் கூட இல்லாம உங்க அப்பா கூட இருந்தா இல்லதானா? நான் பேசாத. பேசுன உனக்கு கொன்னுடுவேன். தனா, கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் கேளுதனா. நான் பிறந்ததுல இருந்து எனக்குன்னு யாருமே இல்ல. மாமாவும் அத்தையும் தான் எனக்கு எல்லாமே. இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல நான் தனியா தான் இருந்திருக்கேன். எனக்கு பழகிடுச்சு தானா. ஆனா நீ அப்படி இல்ல. நீ பிறந்ததுல இருந்து உன்னை சுத்தி நிறைய சொந்தங்கள் இருந்திருக்கு. உங்க அப்பா அம்மா உன்னை அவ்வளவு உயிரா பாத்துக்கிட்டாங்க. அவங்க கூட இருந்தாதான் உன்னோட லட்சியத்தை நீ அடைய முடியும்.